தொடர் சிக்கலில் இருக்கும் ஜனநாயகன் பட ரிலீஸ் விவகாரம். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நடிகர் விஜய்க்கு உதவிய முதல்வர் ஸ்டாலின், அதாவது இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் படம் கடந்த 9ஆம் தேதி பொங்கலுக்கு வெளியாக இருந்தது. தாவேகா என்னும் கட்சியை நடிகர் விஜய் தொடங்கி இருக்கும் நிலையில் அவரது கடைசி படம் இது என்பதால் ரசிகர்கள் உட்பட அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தனர். இந்த நிலையில் ஜனநாயகன் படம் தணிக்கை குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. படத்தில் இரத்த சம்பந்த காட்சிகள் அதிக அளவில் இடம்பெற்று இருக்கிறது என்று மறு தணிக்கைக்கு படம் அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த தனி நீதிபதி PT ஆசா ஜனநாயகன் படத்துக்கு UA தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். இதற்கு எதிராக தணிக்கை வாரியம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதி PT ஆசா பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்தனர். மேலும் 21ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து தீர்ப்பு அளித்தனர். இதனால் திட்டமிட்டபடி ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகவில்லை. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் கடந்த சனிக்கிழமை மேல்முறையீடு செய்து இருக்கிறது. இந்த மனு அவசர வழக்காக திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக அரசியலில் நடிகர் விஜய் அடியெடுத்து வைத்த பின்பு அவர் எதிர்கொள்ளும் சவால்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. கரூரில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தின் போது ஏற்பட்ட துயர சம்பவம், ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான மத்திய அரசின் நடவடிக்கைகள் ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது விஜயின் அரசியல் பயணம் எளிதானது கிடையாது என்பதை தெளிவாக காட்டுகிறது. மேலும் கரூர் கட்சி கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்ட நிலையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல், போக்குவரத்து குழப்பம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் காணப்பட்ட குறைபாடுகள் காரணமாக கட்சி தொண்டர்கள் உயிரிழந்த சம்பவம் வெறும் விபத்து என்ற கட்டத்தை கடந்து சட்ட பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது. அரசியல் மேடையில் புதிதாக நிற்கும் ஒரு தலைவருக்கு இதுபோன்ற சம்பவம் அவரின் நிர்வாகத்திறன் மற்றும் பொறுப்புணர்வு குறித்து கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இதற்கிடையில் விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான விவகாரங்கள் மத்திய அரசின் கவனத்தை ஈர்த்து இருக்கிறது. படத்தின் தலைப்பு, உள்ளடக்கம், அரசியல் குறியீடுகள் ஆகியவை மத்திய அரசின் பார்வையில் விமர்சனத்துக்குரியதாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. திரைப்படம் ஒரு கலை படைப்பாக இருந்தாலும் அரசியல் பின்னணி கொண்ட நடிகர் நடிக்கும் படம் என்ற காரணத்தால் அதற்கு அரசியல் அர்த்தங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகிறது. ஒருபுறம் கட்சி கூட்டம், மரண வழக்கில் சட்ட ரீதியான அழுத்தம், மறுபுறம் திரைப்பட விவகாரத்தில் மத்திய அரசின் அழுத்தம். இந்த இரண்டும் விஜயை இரட்டை சிக்கலில் சிக்க வைத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இதன் மூலம் அரசியல் களத்தில் நுழைந்த பின் ஒரு நடிகர் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் மற்றும் அதிகார மையங்களின் அழுத்தம் எவ்வளவு கடுமையானது என்பதும் வெளிப்படையாக தெரிகிறது. இதுவரைக்கும் சினிமாவில் மக்கள் ஆதரவை பெற்று வந்த விஜய் அரசியலிலும் அதே ஆதரவை பெற முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது. மத்திய அரசு, மாநில நிர்வாகம், சட்ட அமைப்புகள் என அனைத்தையும் கடந்துதான் அரசியல் பயணம் நகர வேண்டும் என்ற யதார்த்தம் கரூர் சம்பவமும் ஜனநாயகன் பட விவகாரமும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. மேலும் இந்த சம்பவங்கள் அனைத்தும் விஜயின் அரசியல் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுமா அல்லது அவரை மேலும் எச்சரிக்கையுடன் இருக்கும் அளவுக்கு தயார்படுத்துமா என்பது வரும் காலத்தில்தான் தெரிய வரும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அரசியல் களத்தில் இறங்க புகழ் மட்டும் போதாது. நிர்வாகத்திறன், சட்ட அறிவு மற்றும் அதிகார மையங்களை
சமாளிக்கும் அரசியல் அனுபவம் அவசியம் என்பதை இந்த நிகழ்வுகள் வலியுறுத்துகின்றன. மேலும் மத்திய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக சென்சார் போர்டு மாறி இருக்கிறது என ஜனநாயகன் பட விவகாரத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் கூறி இருப்பதாவது: சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை வரிசையில் சென்சார் போர்டும் தற்போது ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறி இருக்கிறது என மத்திய திரைப்பட தணிக்கை குழுவுக்கு கடுமையான முறையில் கண்டனங்களை தெரிவித்து இருக்கிறார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஜயின் ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி ஆகிய படங்கள் வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இதில் பராசக்தி படத்திற்கு பல வெட்டுகளுக்கு பிறகு தணிக்கை குழுவின் சான்றிதழ் கிடைத்தது. இதனால் அந்த படம் ஜனவரி 10 வெளியானது. தணிக்கை குழு தெரிவித்த மாற்றங்கள் மற்றும் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு பராசக்தி படக்குழு பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. ஆனால் ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்கவில்லை. இதனை அடுத்து தணிக்கை குழு சான்று வழங்க கோரி அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து இருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி.டி. ஆசா படத்துக்கு UA சான்று வழங்க முடிவு செய்ததோடு படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் இல்லை என கூறி படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் படத்துக்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டார். தனி நீதிபதி கொடுத்த இந்த தீர்ப்புக்கு எதிராக சென்சார் போர்டு தரப்பில் தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா தலைமையிலான அமர்வில் மத்திய அரசின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ARL சுந்தரேசன் முறையீடு செய்தார். ஜனநாயகன் பட தணிக்கை சான்று தொடர்பான வழக்கின் விசாரணையை ஜனவரி 21 ஒத்திவைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். மேலும் விஜய் படத்தில் இந்து மதம் பற்றி மோசமாக சித்தரித்து காட்சிகள் உள்ளது. அதை நீக்கி மீண்டும் அனுப்ப சென்சார் போர்டு கூறியிருக்கிறது. அதனால் தணிக்கை சர்டிபிகேட் கிடைக்க காலதாமதம் ஆகிறது. மேலும் பராசக்தி படத்தை ரெட் ஜெயின் நிறுவனம் விநியோக உரிமை வாங்கி இருக்கிறது. அதனால் விஜய் படத்திற்கு தியேட்டர்கள் கிடைப்பதில் சிக்கல் உள்ளது. மேலும் பராசக்தி திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான தேவ் ராம்நாத் விஜய் ரசிகர்கள் மீது அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்து இருக்கிறார். பராசக்தி படத்திற்கு எதிராக விஜய் ரசிகர்கள் திட்டமிட்டு பொய் விமர்சனங்களை செய்து வருவதாக அவர் எச்சரித்து இருக்கிறார். நாங்கள் தான் முதலில் ரிலீஸ் தேதியை அறிவித்தோம். உங்கள் படத்தை நிறுத்த நாங்கள் முயற்சி செய்யவில்லை என தெரிவித்துள்ள அவர் தங்கள் படத்தின் ரிலீஸுக்கு வெறும் 18 மணி நேரத்திற்கு முன்னர் தான் சென்சார் சான்றிதழ் கிடைத்தது என்று அவர் பட்ட கஷ்டங்களையும் தெரிவித்து இருக்கிறார். மேலும் இந்த போட்டி ஆரோக்கியமற்றது என்றும் திட்டமிட்ட எதிர்மறை விமர்சனங்கள் யாருக்கும் நல்லதல்ல என்றும் அவர் விஜய் ரசிகர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஒரு தரப்பு ரசிகர்கள் செய்யும் இது போன்ற செயல்கள் ஒட்டுமொத்த திரைத்துறையும் பாதிக்கும் என அவர் கவலை தெரிவித்து இருக்கிறார். இந்த நிலையில் நடிகர் விஜயின் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதற்கு தேவையான சட்ட ரீதியான அனைத்து உதவிகளையும் உடனடியாக செய்து கொடுக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டு இருப்பதாக தகவல் வெளிவந்து உள்ளது. இந்த தகவல் அறிந்து தாவேகாவினர் நெகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.